அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1936ஆம் ஆண்டு வெளியான அனைத்து திரைப்படங்களையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்போது நாம் அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் சந்திரகாந்தா என்ற படமாகும். கோயமுத்தூரைச் சேர்ந்த எம் சோமசுந்தரம், எஸ்கே மொய்தீன் ஆகிய இருவரும் ஜூபிடர் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் நிறுவன உரிமையாளர்களாகவும் மத ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாகவும் விளங்கியவர்கள். இவர்கள் தொடர்ந்து 32 படங்களை தயாரித்தார்கள். இந்த ஜூபிடர் பிக்சர்ஸ் நிறுவனம் முதலாக படம் எடுக்க அன்றைய நாவல்களை எழுதுவதில் வல்லவரான ஜே.ஆர். ரங்கராஜ் அவர்களை சந்தித்து அவர் எழுதி பல ஊர்களில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட சந்திரகாந்தா என்ற நாடகத்தை படமாக்க ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனால் இந்த சந்திரகாந்தா 1888ஆம் ஆண்டு தேவகி நந்தன் கத்ரி எழுதிய இந்தி நாவலாகும். இதை சில மாற்றங்களுடன் ஜே.ஆர். ரங்கராஜ் நாடகமாக்கி வந்திருந்தார். இப்போது சினிமா என்பதால் மேலும் சில மாற்றங்களை செய்து திரைக்கதை வசனத்தை எழுதி கொடுத்தார். இயக்குனராக பி.கே. ராஜா சாண்டோ என்னும் வெற்றிப்பட இயக்குனரை நியமித்தார்கள். கதையின் நாயகனாக காளி என் ரத்னம் என்பவரை நியமித்தார்கள். கதாநாயகியாக அதாவது சந்திரகாந்தாவாக ஏ.கே. ராஜலட்சுமி அவர்களை நியமித்தார்கள். இப்படம் மடாதிபதிகளை பற்றிய வாழ்வியலை தோலுரித்து காட்டும் கதையாக அமைந்தது. இப்படத்தின் கதாநாயகன் காளி என் ரத்னம் நகைச்சுவை வேடத்தில் நடித்தவராய் இருந்தாலும் மடாதிபதி வேடத்தில் அமர்க்களப்படுத்தியிருந்தார். இப்படத்தின் மையக்கரு ஒரு சைவ மடத்தின் சந்நிதி, அதாவது மடாதிபதி ஒருவரின் ஒழுங்கீனங்களை நகைச்சுவையுடன் சாடும் கதைக்களத்தை கொண்டதுதான் இப்படத்தின் மையக்கரு. இப்படம் பகலில் பக்தர்களுக்கு ஆசி, இரவில் லீலை செய்ய தாசி. பகலில் செய்வது யோகம், இரவில் பெண்கள் உடனான போகம். பகலில் பக்தர்களுக்கு உபன்யாசம், இரவில் தாசிகளுடன் சரசம். இப்படி முரணான இரு முகங்கள் கொண்ட திருக்கல்லூர் பண்டார சந்நிதிகள் என்ற வெள்ளத்தனமான வேடத்தில் நடித்து வெளுத்து வாங்கினார் காளி என் ரத்னம். இவருடன் தாசிகளாக நடித்தவர் பல மொழி பேசும் பெண்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை அவரவர்கள் சொந்த மொழியிலேயே பேசி நடிக்க வைத்திருக்கிறார்கள். தன்னிடம் மயங்கியுள்ள தாசிகளிடம் காளி என் ரத்தினம் பேசும் சுவாமிகள் என்ற வசனத்தை ஒருவித பாவனையோடு அவர் அடிக்கடி சொல்லும் பொழுதெல்லாம் திரையரங்கில் ரசிகர்கள் மிகுந்த சிறுபலையையும் பலத்த கைத்தட்டல்களையும் எழுப்பியிருக்கிறார்கள். இப்படம் வெளியான போது குறிப்பாக பிராமண பூசாரிகளை நோக்கியும் பக்தர்களை நோக்கியும் சிலர் சுவாமிகள் என்று வசனம் ஒலித்த வண்ணம் இருந்ததால் இதனால் ஆத்திரமுற்ற அவர்கள் படத்திற்கு தடை விதிக்க போராட்டம் நடத்தினார்கள். பிரச்சனை தீவிரமானதால் திரையரங்குகளில் போலீஸ் காவல் போட வேண்டிய நிலையையும் வந்திருக்கிறது. இப்படியான சலசலப்புகளை அந்த நாளிலேயே ஏற்படுத்தி தனது கலை வழி சமுதாய தொண்டினை மிக அழுத்தமாக தொடங்கி வைத்தது இந்த சந்திரகாந்தா என்னும் தமிழ் திரைப்படம். இப்படத்தில் நீச்சல் உடையில் நடிக்க எவரும் முன்வராமல் போய்விட்டார்கள். பிறகு சில நடிகைகள் ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அப்படி நடித்தவர்கள் பாக்கியமாக சி. பத்மாவதி பாய், பார்பர் சும்பியாக பி. சுசீலா, சங்கீதமாக டி.கே. தனலட்சுமி மற்றும் பி. அகிலா ஆகியோர் நடித்திருந்தாலும் அபிமான தாசியாக சி.ஜே. காமகோடி, ஆங்கில தாசியாக ஹரேல், மலையாள தாசியாக அம்முக்குட்டி, இந்தி தாசியாக கங்கை மற்றும் டி.எம். அலமேலு மற்றும் சண்முகவல்லி, மகாலட்சுமி, கே.எம். சேதுபாய் போன்றவர்கள் தாசிகளாக நடித்து அன்றைய ரசிகர்களை கிறங்க வைத்திருக்கிறார்கள். இப்படத்தின் முக்கிய சிறப்பு என்னவென்றால் பின்னாளில் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்த பி.யு. சின்னப்பா கந்தூர் இளவரசர் சின்னசாமி என்ற கதாபாத்திரத்தில் நடித்து அறிமுகமானார். இப்படத்திற்கு பின்பு மிகப்பெரிய நடிகராக பி.யு. சின்னப்பா தமிழ் திரையுலகில் வலம் வந்தார். மேலும் இப்படத்தில் துப்பறியும் கோவிந்தனாக 1000 முகம் எஸ். ராம்குமார் என்ற நடிகர் நடித்தார். இவர் அந்நாளில் மிகப்பெரிய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களே இவரை தன் குருவாக ஏற்று நடிப்பை பயின்றிருக்கிறார். அது மட்டுமல்ல, தனது மூத்த மகனுக்கு ராம்குமார் என்று பெயர் வைக்க இந்த 1000 முகம் எஸ். ராம்குமார் தான் காரணம் என்று சொல்லப்படுகிறது. இத்திரைப்படம் நாடகமாகவே பெரிய அளவில் வெற்றி பெற்றதால் திரைப்படமாக வெளியிட்டால் மக்களின் கூட்டத்தை சமாளிக்க முடியாது என்பதற்காக ஒரே ஊரில் 2 திரையரங்குகளில் இந்த சந்திரகாந்தா படம் வெளியிடப்பட்டது. அந்த முறையை தொடங்கி வைத்ததும் இந்த சந்திரகாந்தா திரைப்படம்தான். இப்படி ஜூபிடர் பிலிம்ஸ் எடுத்த முதல் படம், பி.யு. சின்னப்பா அறிமுகமான முதல் படம், காவல்துறை காவல் காக்க திரையரங்கில் ஓடிய முதல் படம், இது போன்ற பல பெருமைகளை நமக்கு பெற்றுத்தந்த அந்த சந்திரகாந்தா திரையரங்கில் வெளியாகி வசூலை வாரி குவித்ததுடன் தமிழர்களின் ஒவ்வொரு மனதிலும் நீங்கா இடத்தை பெற்றுள்ளது. இதை ஒவ்வொரு தமிழரும் மறவாமல் இருப்பதே நமக்கு பெருமை. இனி இதே 1936ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து தமிழ் படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.